நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றீங்கன்னா அதுல டெவலப்மெண்ட் கூட நீங்க ப்ராம்ப்ட் போட்டு பண்ணிடலாம். பட் ஒரு பக் வந்தா எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி ஒரு பக் வருது அதை பிஆர் ரைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை கிட்டப்ல புஷ் பண்ணி திருப்பி டிப்ளாய் பண்ணி லைவுக்கு மாத்துறது. இது வந்து ஒரு சிஸ்டமா பில்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறந்துட வேண்டியதான். அது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆப்ல இஷ்யூ வந்ததுன்னா பிக்கப் பண்ணிக்கிட்டு கிளாடே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி புஷ் பண்ணி லைவ் பண்ணிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து செட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம், அதோட சிஸ்டம் என்னங்கிறத நான் இப்ப சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி லைவா டெமோவா பண்றோங்கிறதையுமே நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இப்போ நீங்க வந்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, ஒரு ப்ராடக்டை ஐடியா பண்ணுவீங்க அண்ட் அதை பில்ட் பண்ணுவீங்க அண்ட் அதை லான்ச் பண்ணுவீங்க. லான்ச்ங்கிறது என்னன்னா லைவ் பண்ணுவீங்க, டிப்ளாய் பண்ணுவீங்க. கரெக்டா? லான்ச் வந்து டிப்ளாய் பண்ணுவீங்க. ஆனா இப்போ நீங்க டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக் வருதுன்னா இது வந்து நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் இஷ்யூவை வந்து ஒரு ரிப்பீட்டடா பண்ணாம மைக்ரோசாஸ்க்குலாம் நீங்க வந்து பெரிய செட்டப் வச்சுலாம் நீங்க வந்து பண்ண முடியாது. மினிமலிஸ்டிக்கா இந்த ஒரு விஷயத்தை ப்ராசஸா செட் பண்றது எப்படி அப்படிங்கறத சொல்றேன். சோ இதுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 3 MCP இருந்தா போதும், உங்களால ஈஸியா பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் MCP என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா GitHub MCP யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து டாக்கர் MCP. சோ டாக்கரோடைய MCP யூஸ் பண்ணுவோம். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கரோடைய MCP. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா இந்த ப்ராசஸை ஃபுல்ஃபில் பண்றது. ஃபைனலா உங்களோட இஷ்யூவை ஃபைன் பண்றதுக்கு சென்ட்ரை MCP, இந்த 4 MCPயை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா இந்த ப்ராடக்ட்ல வர இஷ்யூவை ஃபைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது எப்படின்னா, உங்க ப்ராடக்ட் இப்போ லைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து ஒரு பூகம்பம் வந்து கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது மீன் ஏதாவது ஒன்று தப்பா நடந்து இதை வந்து என்ன பண்ணிடனா இந்த சென்ட்ரை அப்படிங்கிற ஒரு MCP வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இது ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுனா இது ட்ரிகர் மாதிரி நம்ம செட் பண்ணி நம்மளுக்கு டைரக்டா கிளாட் கோட்ல அப்டேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த கிளாட் கோட்ல அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் இது டைரக்டா கிளாட் இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு GitHubக்கு போய்டும். ஓகேவா? GitHub MCP வழியா GitHubல புஷ் பண்ணிடும். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணி புஷ் பண்ணிடும். அண்ட் அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஹோஸ்டிங்கர் MCP வழியா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இத புஷ் பண்ணதை லைவ் பண்ணுவோம். சோ இந்த லைவ் பண்றத ஜஸ்ட் அந்த VPSல டிப்ளாய் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்கர் MCPயை வச்சு அந்த கண்டெய்னரை நம்ம ரன் பண்ண வைப்போம். சோ ஸ்டெப் 1 என்னன்னா சென்ட்ரி MCP இஷ்யூவை ஃபைண்ட் பண்ணும், அது கிளாட் கோடுக்கு சென்ட் பண்ணி கிளாட் கோட் ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணும். அண்ட் அங்க இருந்து GitHub வந்து அந்த ஆட்டோ ஃபிக்ஸ் ஆன கோட GitHub MCP புஷ் பண்ணும். அதுக்கப்புறம் ஹோஸ்டிங்கர் கனெக்ட் ஆகி அந்த VPSல இந்த கோட் எல்லாத்தையும் புஷ் பண்ணும். அதுக்கப்புறம் டாக்கரை ரன் பண்ணி விடும். ஸோ இதுதான் இந்த 4 MCP ஸ்டெப். இது எப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் கொடுத்து இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய கிளாட் கோடோடைய ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் கர்சர்ல தான் என்னோட கிளாட் கோடை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏஜென்ட் GO அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இதை வந்து நான் கிளாட்ல ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னென்ன MCP எல்லாம் ஆட் பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க, உங்களுக்கு டீடைல்டா புரியும். நான் 1 by 1 ஆட் தான் பண்ண போறேன், அதை நீங்க தான் உங்களுடைய சிஸ்டம்ல செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆட் பண்ண போறது சென்ட்ரி MCP. ஸோ இந்த சென்ட்ரி MCPயை எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் கைஸ். சென்ட்ரி MCPயோட பேஜுக்கு போயிட்டு இது எப்படி ஆட் பண்ணும் அப்படின்றதே அதுவே கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரி MCP இன்டகிரேஷன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அதுவே வந்துடும். நீங்க ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க இதை வந்து இன்ஸ்டால் இன் கர்சர் இந்த மாதிரி எல்லாத்துலயும் வரும். கிளாட் கோட்ல இன்ஸ்டால் பண்ணா இதுதான் கமாண்ட். ஓகேவா? ஸோ இந்த கமாண்டுக்கு வந்து நீங்க MCP ஆட் இந்த கமாண்ட் இருக்குல்ல, ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சென்ட்ரி MCPயை ஆட் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஸ்டெப் தான். அது லாகின் பண்ணுறதுக்கு கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும் போதும், உங்களோட சென்ட்ரி MCP ரெடி ஆகிடும். விச் மீன்ஸ் உங்கள் ப்ராடக்ட்ல ஏதாவது இஷ்யூனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் பண்ணிக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் வந்து GitHubோடைய MCPயை நீங்கள் ஆட் பண்ணணும்னா நீங்கள் எங்கேயாவது போய் லிங்க்லாம் ஆட் பண்ண வேணா, ஆட் GitHub MCP ஃபார் புஷ் த கோட் அப்படிங்கிறத நீங்கள் கிளாட் கோட்ல கொடுத்தா போதும். நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணீங்களோ அந்த டூலில் இதை பண்ணாலே போதும், அந்த டூலுக்கான எல்லாமே அங்கேயே இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க கர்சர் யூஸ் பண்றீங்க, VS கோட், கோடெக்ஸ், AMP இந்த மாதிரி இருக்கிற எல்லா டூலுக்குமே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ஆட் பண்ணா மட்டும் போதும். இது வந்து பாருங்க, to say register and reachable shows need authentication to finish connecting it run the auth flow /MCP in the prompt அப்படின்னு சொல்லி கேட்கும். Claude remove sentry அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்பி இதை போட்டு விட்றேன். இப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட சென்ட்ரி MCP டேரெக்டாக ஆட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் யூசர் லாகின் வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுடைய கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? டு கனெக்ட் இட் ரன் MCP
நீங்கள் /MCPன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சென்ட்ரை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அத்தன்டிகேட் அப்படின்னு மட்டும் கொடுங்க. இது ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அப்ரூவ் மட்டும் கொடுங்க. உங்களுடைய சென்ட்ரி அக்கௌண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும். உங்கள் ப்ராடக்ட்ல இருக்கிற பக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணும். யாருமே நீங்கள் வந்து பைப்லைன் செட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் ஒரு நியூ ஆர்கனைசேஷன் கொடுத்து உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் ஆட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் வந்து கம்பெனி நேம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து அப்ரூவ் கேட்கும். இதை மட்டும் நீங்கள் அப்ரூவ் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் இருக்கும், அத்தன்டிகேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்சிபி லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய சென்ட்ரை வந்து வந்துடும். ஓகேவா? சென்ட்ரை வந்து 9 டூல்ஸ் இருக்கு, இதெல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து அடுத்தது கிட்டப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ட் த GitHub MCP to push the code in it அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா GitHub MCP அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி உங்களுக்கு அத்தன்டிகேட் பண்றதுக்கான ஃபுல் ஸ்டெப் தரும். ஸோ இது வந்து I will help you to connect the GitHub MCP so you can push your code. Let me first check the current status of your project and what's available அப்படின்னும். ஸோ ஆல்ரெடி அத்தன்டிகேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதை நீங்க கேட்ட உடனேவே அதுவே என்ன பண்ணுனாக்க MCP ஆட் பண்ணியும் லாகின் மட்டும் பண்ணணும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா GitHubம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பிரைவேட்டா நான் ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்க ஸோ பிரைவேட் ரெப்போ கிரியேட் பண்ணுங்கிறத இங்கேருந்து நீங்க கமாண்ட்ல கொடுத்தாலே உங்களோட GitHubல கிரியேட் ஆயிடும். கிரியேட் பண்ணி புஷ்ஷும் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சென்ட்ரையோட MCP ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ரெண்டாவது GitHubோட MCP ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். மூணாவதா நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா ஹோஸ்டிங்கர். அதாவது இவ்வளவு அப்ளிகேஷனையும் பண்ணி லைவ்ல போடாம லேப்டாப்ல வச்சிருக்கவா நம்ம பண்றோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஹோஸ்டிங்கர்ல ஒரு VPS வாங்கணும். நான் என்ன சொல்றேன்னா உங்க லேப்டாப்ல நீங்க சும்மா ஒரு ப்ராஜெக்டை வச்சிருக்கிறதுக்கு VPSல வச்சிருந்தீங்கன்னா யாராவது கேட்டாக்க நீங்க வந்து ரெஸ்யூம்ல போறதுக்கோ இல்ல உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றதுக்கு நீங்க VPS பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வாங்குறது பெட்டர். ஸோ நான் இதை வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், அதே தான் நான் இங்கேயும் சொல்றேன். நீங்க டைரக்டா என்ன பண்ணா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஹோஸ்டிங்கரோட லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா ஹோஸ்டிங்கரோடைய சைட்டுக்கு வந்துருங்க. இந்த ஹோஸ்டிங்கர் சைட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களை வந்து சைன்இன் பண்ண சொல்லும். நீங்க ஜஸ்ட் சைன்இன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா VPS dev toolனு இருக்கும். ஸோ VPS மட்டும் சூஸ் பண்ணிட்டு நான் ஒரு VPS இப்போ வாங்க போறேன். அதுக்கு get VPS அப்படின்றத கொடுத்துட்டு நீங்க KVM VPSன்னு இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா சின்னதா ஒரு VM வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் லைவ்ல இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இங்க உபுண்டுன்னு இருக்கும். OS Ubuntu is the best for உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் டூல் இல்ல ஆப்புக்கெல்லாம் நீங்க வந்து ஈஸியா வந்து அதுல நீங்க டிப்ளாய் பண்ணிக்கலாம். நான் உபுண்டுவை சூஸ் பண்றேன், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல வந்து நீங்க வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஃபார் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய VMக்கான பாஸ்வேர்டு இது. ஸோ இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் நீங்க வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த KVM சூஸ் பண்ண சொல்லும். நான் என்ன சொல்லுவேன்னா KVM 1 சூஸ் பண்ணுங்க. KVM 2 KVM 4 8லாம் தேவையே இல்லை. KVM 2 ஆர் KVM 1 போதும். இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு 12 மந்த் சூஸ் பண்ணி இப்போ 1 இயருக்கு பண்றீங்க அப்படின்னாக்க நம்ம கிட்ட கூப்பன் கோட் இருக்கு. அது என்னன்னா AI Dude. அதை நீங்க கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இன்ஸ்டன்டா 10% ஆஃபர் வந்துடும். ஸோ 24 மந்த் நீங்க ஆட் பண்றீங்கன்னாக்க AI Dude 15 கொடுத்தீங்கன்னாக்க அப்ளை பண்ணீங்கன்னா AI Dudeலோட 15% 2804 rupees வந்து இமிடியேட்டா உங்களுக்கு ஆகும். நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் லைவ் பண்றீங்கன்னா சும்மாவே ஒரு 15% உங்களுக்கு ஆஃபர் வருது இல்ல. ஸோ அந்த பிளான்ல இருக்கீங்கன்னாக்கா KVM பர்ச்சேஸ் பண்றப்போ இதை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து VPS வாங்கிடணும். ஸோ அப்பதான் ஹோஸ்டிங்கர் MCP ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லாம ஹோஸ்டிங்கர் MCPல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஹோஸ்டிங்கர் MCPக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க ஜஸ்ட் வந்து ஹோஸ்டிங்கர் MCPயை ஆட் பண்ணா மட்டும் போதும், அதுவே ஆட் ஆயிக்கும். ஓகேவா? அது எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமுக்கு போயிட்டு ஹோஸ்டிங்கர் MCP அப்படின்றது மட்டும் கொடுங்க. இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அபிஷியல் GitHubோடைய லிங்கே இருக்கும். நீங்க அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹோஸ்டிங்கரோட MCP எப்படி கிளாட்ல ஆட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்லையுமே நீங்க டைரக்டா எடுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த GitHubக்கு வராம ஹோஸ்டிங்கர் API MCP சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இங்கேயே இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட NPM வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோடைய கம்ப்ளீட் செட்டப்பையும் நீங்க பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹோஸ்டிங்கரோட MCP டீடைல் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய APIன்னு கீழே இருக்கும்ல, இந்த டெவ் டூலுக்கு வந்தீங்கன்னா கீழே APIன்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கிளாட் கோடுன்னு இருக்கும். நீங்க எந்த டூல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுல கிளாட் கோட்ல நீங்க வந்து விண்டோஸ்னா விண்டோஸ், macOSனா macOS, லினக்ஸ்னா லினக்ஸ் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் macOS மேனுவல் கான்ஃபிக் வந்து இந்த MCP எல்லாத்தையுமே உங்களுக்கு எது இப்போ டொமைன் அண்ட் DNS வேணும், சப்ஸ்கிரிப்ஷன் இங்க இருந்தே பே பண்ணணும், VPS வேணும்னா இது எல்லாத்தையுமே இங்கே ஆட் பண்ணிடுங்க. கான்ஃபிகர் ஃபைல் பார்த்து இது எல்லாமே இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் இங்க இருக்குல்ல கீழே இதை காப்பி பண்ணிக்கோ.
ஓகேவா? இதை காப்பி பண்ணிட்டு நான் இங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து ஜென்ரேட் ஏபிஐ டோக்கன் சொல்லிட்டு இந்த டோக்கன் நேம் வந்து ஏஜென்ட் GEO அப்படின்னு கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஏபிஐ டோக்கன் ஜென்ரேட் ஆயிடும். நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து நான் ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணிட்டு நான் இங்க வந்து ஹோஸ்டிங்கர் ஏபிஐ கி கான்ஃபிகர் த ஹோஸ்டிங்கர் MCP ஃபார் த டிப்ளாய்மெண்ட், அவ்வளவுதான். இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரி ரெடி ஆயிடும், கோடை புஷ் பண்ணிடும், கோடை புல் பண்ணிடும், ஹோஸ்டிங்கர்ல ப்ராஜெக்ட் லைவ் ஆயிடும். நீங்க எதுவுமே பண்ண வேணாம், செக்யூர்டு வேலை தான் இது பண்ணும். உங்களுடைய டெவாப்ஸ் டீம் இல்ல டிப்ளாய்மெண்ட் டீம்னு நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த டாக்கரோட MCP ஆப்ஷனல் தான். அது இருந்ததுன்னா டாக்கர்ல ஏதாவது இஷ்யூ வருது, டாக்கர் மெமரி ஃபுல் ஆகுது, டாக்கர் எப்பயாவது கிராஷ் ஆகுதுன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் டாக்கர் MCP அதுவே டிஃபால்ட்டா இருக்கும். எப்படி GitHub இருக்கோ அதே மாதிரி டாக்கர் இருக்கும். நீங்க ஜஸ்ட் வந்து யூசர் கான்ஃபிக்லயே நீங்க ஆட் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நீங்க எல்லா கிளவுடோட ப்ராஜெக்ட்லயும் இதை நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். யூசர் கான்ஃபிக்ல நீங்க எப்பயுமே ஆட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கான்ஃபிக் பண்றீங்கன்னா அதை வேற ஒரு ப்ராஜெக்ட்லயுமே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் கிளவுட் கோட் யூஸ் பண்ணாக்க. ஹோஸ்டிங்கரோட VPS, ரீச், பில், DNS, டொமைன் எல்லாமே வந்துடுச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைண்ட் த டொமைன் நேம் தி aidude.tamil.com இஸ் இட் அவைலபிள் ஆர் நாட். ஜஸ்ட் நான் வந்து செக் பண்றேன் ஹோஸ்டிங்கர்ல இது இருக்குதா இல்லையான்னு சொல்லி. ஸோ இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா சென்ட்ரி இதை வந்து கிளாடு வந்து ஆல்வேஸ் லிசன் பண்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்க. லிசன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரும். அண்ட் GitHubல வந்து கோடை புஷ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஹோஸ்டிங்கர் வழியா நம்ம கோடை லைவ் பண்ணிடுவோம். டாக்கர் வழியா கோடை ரன் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைனாலுமே இதுவே பண்ணிக்கும். ஸோ இந்த 3 MCP போதும். 4th ஆப்ஷனல் தான். ஸோ இதுதான் என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு நான் வச்சிருக்க ஒரு ஃபுல் செட்டப். ஸோ இதோடைய டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹோஸ்டிங்கர்ல VM பர்ச்சேஸ் பண்றதுக்கான கூப்பன் கோடுமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எடுத்து யூஸ் பண்ணுங்க. aidude.tamil.com appears to be available அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஃபுல் செட்டப்பையுமே நீங்க யூஸ் பண்ணிட்டு ஆட்டோ மோட்ல உங்களுடைய ப்ராஜெக்டை ஒரு அப்ளிகேஷனை நீங்க ரெடி பண்ணுங்க. இதுதான் வந்து ஒன் மேன் ஹேண்ட்லிங் தி ப்ராடக்ட், $1 million $1 million பிசினஸ். இது எல்லாமே இதை தான் சொல்றாங்க. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான AI ரிலேட்டட் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா தி aidude தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.